ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் ஏற்பட்ட விரோதத்தால் திமுக முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அதிமுகவைச் சேர்ந்த விவசாயி ஒருவரை வெட்டி கொலை செய்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வளர்மதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த தேர்தலுக்காக குமராவயலூர் பகுதியில் அதிமுகவைச் சேர்ந்த விவசாயி நமச்சிவாயமும் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பாலுவும் போட்டி போட்டுக் கொண்டு தேர்தல் பணி செய்தனர். தேர்தல் முடிவில் குமாரவயலூர் பகுதியில் அதிகளவு வாக்குகள் அதிமுகவிற்கே பதிவாகி இருந்த நிலையில் ஆத்திரமடைந்த பாலு மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நமச்சிவாயம் வீட்டிற்கு சென்று அங்கிருந்தவர்களை அரிவாளால் தாக்கினர். இதில் நமச்சிவாயம், மகன் கிஷோர் மற்றும் உறவினர் ஆறுமுகம் ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்கள் மூவரும் மருத்துவமனையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனின்றி நமச்சிவாயம் உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து அறிந்த நமச்சிவாயத்தின் உறவினர்கள் மருத்துவமனையில் திரண்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனிடையே பாலுவை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.